இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த தாலி என் கழுத்துல தொங்கிக்கிட்டு என் இதயத்தை தொடும்போது எனக்கு என்ன தோணும் தெரியுமா? என் இதயத்தோட துடிப்பா நீங்க மாறி நீங்க தான் எனக்கு உயிர் கொடுக்கற மாதிரி தோணும். நான் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேனா? நீங்க ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு என்ன கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா நான் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கேன்ல. நோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை. நீங்க எப்பவும் இப்படிதான் ஏதோ சொல்லணும்னு நினைப்பீங்க, ஆனா அதுக்கப்புறம் சொல்ல மாட்டீங்க. நீங்க இப்ப சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணு லக்ஷ்மி. நீங்க கூட நல்லவரு தான். என்ன காப்பி அடிக்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நான் உண்மையா தாங்க சொல்றேன். அப்படியா? அப்படின்னா நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி சொன்னதே இல்லையே. என்னமோங்க, உண்மைய சொல்லணும்னா நீங்களும் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். எதுக்கு? எங்க பெருமை வந்துருமோன்ற ஒரு பயம் தான். பெருமையா? அது எதுக்கு வரும்? பின்ன வராதா? தி கிரேட் மித்ரானந்தன் சாருக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன்னு தெரிஞ்சா பெருமையா இருக்காதா? ஆமா, ஸ்வீட் இல்லையா? இருக்கு. ஆஹா, குலாப் ஜாமுன். உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப. எவ்வளவு பிடிக்கும்னா எல்லாரும் பிறந்த நாளுக்கு கேக் சாப்பிடுவாங்க, ஆனா நான் மட்டும் குலாப் ஜாமுன் சாப்பிடுவேன். அப்படின்னா சாப்பிடு. சாப்பிடுங்க. மனிஷா, லக்ஷ்மி, ஏதோ இம்பார்ட்டன்டான விஷயமா? என்னன்னு கேட்டுட்டு வரேன். இது என்னது? அவங்க ஏதோ டீல் கட் பண்ணலாமா கண்டினியூ பண்ணலாமாங்கிறத நாளைக்கு பேசலான்னு சொன்னாங்க. அதுக்கு இவர் என்னமோ இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்காரு. இந்த மனிஷா வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. மனிஷா, என்ன ஆச்சு? உன் அண்ணன் செஞ்ச காரியத்துக்கு என் நெஞ்சே வெடிச்சிருச்சு. உன் அண்ணனை காதலிச்சது எப்பேற்பட்ட பைத்தியக்காரத்தனு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். எங்க போற மனிஷா? நான் இங்க இருந்து கிளம்புறேன். குட் பை. மனிஷா, நில்லு 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 மனிஷா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு மனிஷா. மனிஷா, ஒரு நிமிஷம். அண்ணா, வாட் ஹேப்பன்? மனிஷாக்கு என்ன ஆச்சு? இதயம் நுறங்கிடுச்சு, காதல் அழிஞ்சிடுச்சுன்னு எதேதோ சொல்லிட்டு போறா. மனிஷா இங்க? நான் இங்க இருந்து போறேன் குட் பைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. மனிஷா, மனிஷா நில்லு. உன்னதான் மனிஷா. எங்க போற? எப்பவோ நீ என்ன காதலிக்கிறேன்ற கற்பனைக்கு தூரமா, இனிமே உன்னை எப்பவும் எதிர்பார்க்க கூடாதுன்ற உண்மைக்கு நெருக்கமா. Are you mad? பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, பைத்தியம் பிடிச்சிருச்சு. அந்த லக்ஷ்மியோட நீ நடத்தின ரொமான்ஸ் பார்த்து பைத்தியம் பிடிச்சிருச்சு.
அவளோட காதல்ல அப்படியே நீ பொறிச்சு போறத பார்த்ததும் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ச்சே, மனிஷா மனிஷா இருங்கறல்ல. என்ன விடு மித்ரா, விடுன்னு சொல்றல. நீங்க வா. விடு என்ன, விடு மித்ரா. நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? ஏதாவது ஒண்ணு சொல்லி கேண்டில் லைட் டின்னரை கேன்சல் பண்ணேன்னு அப்பவே சொன்னல. அப்படி இருந்தும் நீ கேட்கல. அப்படின்னா என் வார்த்தைக்கு உன்னோட மதிப்பு குறைஞ்சிருச்சு. அந்த லக்ஷ்மி மேல உன் மனசு அலப்பாயுது அதானே? டோன்ட் டாக் ரபிஷ். இல்ல மித்ரா, நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான். அவ உனக்கு ஊட்டி விடுற அளவுக்கு வந்திருக்கானா, அந்த அளவுக்கு நீ அவளுக்கு இடம் கொடுத்திருக்கல்ல. இன்னைக்கு உனக்கு அவ ஊட்டி விடுவா, நாளைக்கு நீ அவளுக்கு ஊட்டி விடுற மாதிரி பண்ணிடுவா. உனக்கு லக்ஷ்மிய பிடிச்சிருக்கும் போது, அவ காதல்ல நீ விழுந்து மிதக்கணும் போது, இனிமே நான் எதுக்கு? உன் வீட்ல உன் வாழ்க்கையில எதுக்கு இருக்கணும்? Will you stop it? இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். கேண்டில் லைட் டின்னர்னு வாய்க்கு வந்ததை உளறி என்ன மாட்டி விட்டது நீதான். நீ மட்டும் வாயை மூடிட்டு இருந்திருந்தா எனக்கு இப்ப இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. ஓ, அப்படின்னா நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல வரியா? இங்க பாரு மனிஷா, தப்ப பத்தி எல்லாம் நான் இப்ப எதுவும் பேசல. நான் லக்ஷ்மிக்காக கேண்டில் லைட் டின்னரை அரேஞ்ச் பண்ணதுனால அவளை நான் உயர்ந்த இடத்துலயும் வைக்கல, நீ குறைஞ்சு போயிட்டங்கிற அர்த்தமும் இல்ல. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். அவனாலதான் நான் இப்ப உயிரோட இருக்கேன். அவனாலதான் நான் இப்ப சுவாசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா? லக்ஷ்மி அவளுக்கே தெரியாம எனக்காக எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கா. அவ உயிரை பணைய வச்சு ஏன் உயிரை காப்பாத்திட்டு இருக்கா. எனக்கு அதுக்காக ஒரு சின்ன நன்றி உணர்வு கூட இருக்க கூடாதா? அப்படி இல்லைனா நான் ஒரு மனுஷன் தானா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மித்ரா. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நீ உன்னோட மனசுல என் மேல இருக்கிற மதிப்பை எங்க குறைச்சிருவியோ, அவளுக்கும் மனசுல எங்க இடம் கொடுத்துருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு மித்ரா. இங்க பாரு மனிஷா, என்ன நடந்தாலும் எப்பேற்பட்ட சிச்சுவேஷன் வந்தாலும் நான் உனக்கு கொடுக்கிற மதிப்பு என்னைக்கும் குறையாது.